ஃபோட்டோ அனுப்பிச்சு சொன்னீங்க, ஃபோட்டோ எடுத்தேங்க. தம்பி வந்து ஊருக்கு போயிட்டேன். சரி சரி அதனால சரி. இப்போ முதல்ல பரவாயில்ல இல்லைம்மா. சீவர் எந்த இடத்துல போகிறது? வரலாம் வீங்கி வருது. இதெல்லாம் கலக்கீழே வைங்க அப்படியே. இங்கே அமுத்துனா கீழே அடியில் இந்த கொப்பளத்தை அமுத்துனோன்னா பின்னாடி அந்த வழியா. இப்போ போனவர் எங்கிட்ட இது சொன்னீங்கல்ல, ஆமாம் சொன்ன பின்னாடி அதுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இல்லையே கொஞ்சம் அந்த நீராவடி இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கட்டிக்கப்பா இந்த காலில் வந்துட்டு இதாக இருக்குங்க. புண்ணெல்லாம் காஞ்சிருக்கு. சரியா? அந்த ஓட்டையிலேருந்து அமுத்துனா வந்துட்டு. சரி பார்த்துக்கலாம். ஆனால் போன தடவை இருந்ததுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 100க்கு 80% கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அமைத்தி பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் வரணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வர தான் போதும். சரிங்களா? இப்போ இடையில வர சொன்னால் நீங்கள் வரல, நான் என்ன பண்ணட்டும்? அம்மா நீங்கள் சொல்கிற வாசம் தாங்கம்மா. ஆனால் வேதனை இருக்கும், வந்து தானே ஆகணும். அம்மா நான் வந்து சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்? யாருக்கு? அவன் மந்திரிக்கவே இல்லையே. மந்திரிச்சுன்னா எங்களுக்கு எப்படி கணக்கு கொடுப்பான்? அந்த குடும்பத்துக்கு தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு மெட்ராஸ். அம்மா ஒரு தடவையாக மந்திரிச்சாதான் நாங்கள் கணக்கு எடுக்க முடியும். மந்திரிகளே நான் எப்படி கணக்கு எடுக்கிறது? சரிங்க, அடுத்த வாரங்கான வந்தானன்னா கட்டி விடுங்க. வீட்டு வச்சு நான் மந்திரிச்சாதான் எனக்கு கணக்கு கொடுப்பாருங்க. மந்திரிக்கலன்னு எப்படி கணக்கு கொடுப்போம்? மந்திரிச்சு அவனோட குட்டு வெளியே வந்துருக்குல்ல. நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். மந்திரிச்சோம்னா நம்மளுக்கு குட்டு வெளியே வந்துடும் நினச்சி வரமாட்டேங்கிறானே. அப்போ நான் எப்படி கணக்கெடுத்து உங்களுக்கு சொல்கிறது? நாங்களும் சொல்லி பார்த்தாச்சு, மந்திரிதான். மந்திரிச்சானா அவனோட என்னென்ன ஆரம்ப காலத்துலேருந்து என்ன நடந்திருக்கு எல்லாமே வெளியே கொண்டு வந்துடுவான்ல. சரி அப்படிதான். இது என்ன இது பண்ணுங்கிறா, பேசாமல் அவங்க அம்மா கிட்ட கேட்டு கட்டி வச்சிட்றோங்கிறான். அவன் எவனுக்கு பண்ணணும் இல்லை அவங்க அம்மா சம்மந்தம் தெரிவித்து பண்ணணும்னு நினைக்கிறான். நான் தான் அன்றைக்கே நான் சொன்னேன்ல, அவனை விட்டுருங்கம்மா, அவன் என்னமோ பண்ணிட்டு போறியான், மற்றவனை பார்த்து பண்ணி வைங்க. அன்றைக்கே வந்து நீங்கள் இது கேட்டு நான் சொன்னேன். ரொம்ப ஜாஸ்தி அது நீங்கள் தான் ஊரை வீட்டில் கண்டிக்கணும். இப்போ வந்து அதனால தான் கண்டிச்சதுக்கு தான் இப்போ வரமாட்டேன், நீங்களே போய்க்கோங்க, 3 பேர் நீங்களே போய்க்கோங்க. கிளவிங்க இங்கே வர மாட்டேங்கிற அப்படியா இல்லை வீட்டுக்கே வர மாட்டேங்கிற அப்படியா? வர மாட்டேன்ட்டான். நான் வரல நீங்களே வந்து போய்க்கோங்க. அதனால எங்கள் ஐயா ஏதோ சொல்லிட்டாரா? எங்கள் ஐயா அவனை ஏதோ திட்டாரா இல்லை சொல்லிட்டாரா? தெரியல. வரமாட்டேன், நான் வரல நீங்களே போய்க்கோங்க. பாட்டி வந்து அவன் ஊருக்கு கூப்பிட்டு போனதுக்கு திட்டலாம். இவங்க அவனை திட்டனால வர மாட்டேங்கிறானா இல்லை ஐயா ஏதாவது திட்டினாரா? நான் ஐயா ஆரம்பத்திலே சொல்லிட்டாருல, அவனை இப்போ விட்டு எழுத நீ தொலைச்சி விட்டுருங்க, அவன் பாட்டில் அவன் எழுந்துக்குவான். மற்ற இருந்தாலும் அப்படி ஏன் பேசுறீங்க? சம்பாதிச்சுட்டு வர காசு அதையும் வாங்கிட்டு போய் செலவு பண்ணுனா நீ ஏன் காசை கொடுக்குற? அவன் அக்கௌண்ட்டுக்கு தான் அவனுக்கு சம்பளம் வருது. அக்கௌண்ட் வந்து ஒரு ஜாயிண்டாக இது பண்ணிக்கிறான். அப்போ பிரித்து போட சொல்லு. அவன் குடும்பத்தை தான் அவன் பார்ப்பான், அவன் கூட எதுவும் பார்க்க மாட்டாயா? இப்போ முதல்ல வந்துக்கு எப்படி இருக்குது சங்கரு? முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்லைங்கய்யா. காலைல என்னென்ன பரவாயில்ல எப்படி சொல்கிறீங்க? என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு? சரி, தொடங்கிட்ட வந்து இந்த வலி எடுத்துகிட்டு இருந்தது, அது இப்போ பரவாயில்லைங்கய்யா. சரி, வலியெல்லாம் சரி. கால் நல்லா ஊனி நடக்கிறதுக்கு இந்த சதை வந்துருச்சுன்னா கட்டையே போடாமல் நடக்கலாம். சரி, வந்துடும். உங்களை எத்தனை தடவை வர சொல்லி இருக்கியா? ஐயா 19 தடவை. இப்போ எத்தனை தடவை வந்திருக்கு முதல் நாள் இல்லாமல்? 7 வாரம். சரி, இதோட 7ஆவது வாரம். அப்போ இன்னும் எத்தனை தடவை வரணும்? 12 வாரம் வரும். சரி, பார்த்தோம். அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது கால் தாம்பத்தமணி ஆயிரும் சொல்கிறியா? பாட்டுன்னு சொல்லு. இந்த மேலே இருக்க அந்த புண்ணு கருப்பாக இருக்குல்ல, அதில் அப்படியே அமர்ந்துரும் சொல்கிறியா? பாட்டுன்னு சொல்லுங்கள். மருந்து பணம் எழுதிக்காங்க.